ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். பிஇஎம்எல் லிமிடெட், அதாவது பிஇஎம்எல் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். அது எந்த மாதிரியான ஒரு கம்பெனின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரயில் கோச்சஸ் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் வந்து பிஇஎம்எல் லிமிடெட். அவங்களான 2024க்கான ஒரு ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது அவங்க சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 60,000 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டல் போஸ்ட் பார்த்திங்கன்னா 100 போஸ்ட் வந்து அவங்க வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. நம்ம இதை அப்ளை வந்து ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்ளை பண்ணுறக்கான கல்வி தகுதி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், ஐஐடி அல்லது எனி டிகிரி, இந்த 3 கேட்டகரிஸுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 32 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க, லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஇஎம்எல் லிமிட்டட்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து பாருங்கள், என்னென்ன டொமைனில் விட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஐஐடி ட்ரைனி ஃபிட்டர் அவங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கேட்டகரிஸ் வைஸாக எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஐடி ட்ரைனி டியூனருக்கு வந்து 11 வேக்கன்சிஸ், ஐஐடி ட்ரைனி மெக்கானிஸ்ட்டுக்கு வந்து 10 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க, ஐஐடி ட்ரைனி எலக்ட்ரிஷியனுக்கு 8 வேக்கன்சிஸ், ஐஐடி ட்ரைனி வெல்டருக்கு வந்து 18 வேக்கன்சிஸ், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 46 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. கீழ் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி ட்ரைனிக்கு டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 54 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து ஃபிட்டர், டியூனர், மெக்கானிஸ்ட், எலக்ட்ரிஷியன், வெல்டர் இந்த 5 டொமைனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்னவாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் 60% வந்து 60% அந்த எபோவ் வந்து நீங்கள் வந்து உங்களோட மார்க் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஐஐடி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோனா 3 இயர்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் அது என்ன மாதிரியான ஜாப்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் கிராஜுவேட் தான் இருக்கணும். அதாவது எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம், நீங்கள் வந்து ஃபுல் டைமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்களாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட், அதாவது நீங்கள் வந்து ஐஐடி ட்ரைனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அசஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் நடக்கும் அல்லது ட்ரேடு டெஸ்ட்டும் நடக்கும். அது வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் வந்து, அதாவது பிஇஎம்எல் மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து எங்கே நடக்கும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெங்களூரில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா லொக்கேஷன் வந்து பெங்களூர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 4/9/2024 தான் லாஸ்ட் டேட். நீங்கள் வந்து அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, அதாவது எப்படி அப்ளை பண்ணால் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட்டும் வந்து அவங்க வெப்சைட்டும் வந்து சொல்லிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் 4th செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு. அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவங்க கேட்டிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்ஸ் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேனடு காப்பீஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், அது வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த டேபிளில். இதையும் வந்து ஒன்ஸ் வந்து கிளியராக பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியும், மித்த ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ரீஃபண்டபிள் ஃபீஸ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் எழுதலைனாலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அதையும் வந்து ஒன்ஸ் வந்து கிளியராக வந்து பார்த்துக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நான் வந்து கவர் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, டிப்ளமோ முடித்தவங்க, ஏடி முடித்தவங்கலாம் நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 100 போஸ்ட்டு. இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி தான், அதனால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்காட்டி கவர்மெண்ட்டில் இருக்கிற சலுகை எல்லாமே வந்து இந்த ஜாபுக்கும் கிடைக்கும். அதனால் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.